என் தங்கப்பிள்ளையே, இந்த சனிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தைக்கு நீ வேண்டிய வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போகின்றது என்ற சந்தோஷமான செய்தியினை கொண்டு உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒருவரின் மூலமாக இன்று உனக்கு எதிர்பாராத உதவி நீ எதிர்பார்த்த விஷயத்தில் கிடைக்கப் போகின்றது. இப்படி ஒரு உதவி நமக்கு கிடைத்ததனால்தான் நம்மால் இந்த செயலில் வெற்றி பெற முடிந்தது என்று நீ சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் இன்று நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளையும் என் குழந்தை வெற்றி விடியலாக மாற்ற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உன் தாயானவள் நானும் அதை உனக்கு வெற்றி விடியலாகத்தான் கொடுக்க முயற்சி செய்கின்றேன். எத்தனையோ நாட்கள் உன் வாழ்க்கையில் கடந்து சென்றாலும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நாட்களாக இருக்கப் போகின்றது. என் தங்கமே, அம்மா இன்று சாதாரணமான சனிக்கிழமைதானே. இந்த நாளில் அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ நடத்தி கொடுத்துவிடப் போகிறாய் என்று நினைக்கலாம். ஒவ்வொரு நாளுமே தெய்வம் உன்னோடு துணை நிற்கும் பொழுது உனக்கு எல்லா நாளுமே அதிசக்தி வாய்ந்த நாள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. நீ தெய்வத்தினை எப்பொழுதுமே முழுமையாக துணை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை. நீ கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் உன்னை தேடி ஓடோடி வரும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தெய்வம் உன்னோடு துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பலரது கஷ்டங்களை கடந்தது. என்னுடைய கஷ்டங்கள் மட்டுமல்ல, என்னை சுற்றி இருப்பவர்களின் கஷ்டங்களையும் நான் தூக்கி சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நம்பி இருப்பவர்கள் அவர்களினுடைய கஷ்டங்கள் முழுவதையும் என் மீதுதான் அந்த பாரத்தை இறக்கி வைக்கின்றார்கள். அதனால் அவர்களது கஷ்டங்களையும் நான் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கின்றேன். இதனால் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் முன்னேற்றத்தை காணாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன். அதிகமான நேரங்களில் எனக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொல்வதை விட என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு செய்வதற்காகத்தான் எனக்கு உதவிகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. நான் அதற்காகவே தெய்வத்தை வணங்குகின்றேன் என்று என் பிள்ளை சொல்கின்ற வார்த்தை எனக்கு நிச்சயமாக புரிகின்றது. என் தங்கமே, மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நீ விடுபடப் போகின்றாய். உனக்கு எந்த வழியிலெல்லாம் கஷ்டங்கள் வந்ததோ அந்த வழிகள் எல்லாமே நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியான முன்னேற்றங்கள் நடக்கத் தொடங்கும். உன்னுடைய குலத்தினை காக்க, உன்னுடைய நலம் காக்க, உன்னுடைய அத்தனை துயர்களையும் நீக்க, உன்னுடைய மனதை குளிர்விக்க, உன்னுடைய இல்லத்தை தேடி நான் அனுப்புகின்ற ஒருவர் நிச்சயமாக எல்லா நல்லதையும் நடத்தி கொடுத்து விடுவார். அப்படி யாராக இருக்க முடியும் என்று சிந்திக்கின்ற நேரத்திலேயே என் குழந்தை, சிலரது அடையாளங்கள் தெய்வ சக்தியோடு இருக்கும். சிலரது முகத்தை பார்த்தாலே நமக்கு சுறுசுறுப்பு ஏற்படும். அதே நேரத்தில் சிலரது முகத்தை பார்த்தால் நமக்கு சோம்பேறித்தனம் வந்துவிடும். இப்படி வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு மனதிற்கு நல்லதொரு ஆறுதலை கொடுப்பது போன்ற உணர்வோடு உன்னை நோக்கி வருகின்றார்களோ, நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே என்று சொல்கின்றார்களோ, அவர்கள் இந்த தாயானவள் என்னுடைய அம்சம் என்பதை மறந்துவிடாதே.
ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது. அதற்கு இந்த நபர் உறுதுணையாக இருக்கப் போகின்றார். என் தங்கமே, எல்லோரிடத்திலும் நம்மால் எப்பொழுதுமே முகபாவனைகளை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது. நம் மனதில் இருக்கின்ற விஷயம் நம்முடைய முகத்தில் தெரிந்துவிடும். நீண்ட நேரம் நடிக்க முடியாது. அதனால் என் தங்கமே, யாரொருவர் உனக்கு உதவிகளை செய்யும் பொருட்டு இன்று உன் முன்னால் வருகின்றாரோ, இந்த நாள் மட்டுமே அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். எல்லோரையும் நம்பக்கூடாது என்று சொன்னவள் அல்லவா நான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒருவரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது என்று சொல்லி இருப்பதனால், இன்று உன்னை தேடி யார் வருகின்றார்களோ அவர்களிடத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக சொல். நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். அடையாளம் என்னவாக இருக்க முடியும் என்று யோசிக்கின்றாயல்லவா? என் தங்கமே, நான் சொல்கின்ற அடையாளத்தை கொண்டவர்கள் நிச்சயமாக மனம் முழுக்க அன்பினை சுமந்தவர்கள். ஒரு வார்த்தை கூட அடுத்தவர்கள் மனதினை புண்படுத்தாதவர்கள். அது மட்டுமல்லாமல் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் கூட. எத்தனையோ உறவுகளை சந்தித்த நீ இந்த உறவை மட்டும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் ஏற்படுத்தாதவர்கள் என்று நீ நல்ல எண்ணத்தில் அவர்களோடு பழகியவர்கள். ஆனால் இது நாள் வரையிலும் உன் அருகில் வந்து உன்னோடு அதிகமாக பேசியது கிடையாது. இப்பொழுது நீ படுகின்ற பல கஷ்டங்களைக் கண்டு, சரி நம்மால் முடிந்த உதவிகளை இவருக்கு செய்து கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வருகின்றார்கள். என் தங்கமே, அவர் உதவியினை பெறுவதோடு மட்டுமல்லாமல் எது வந்தாலும் இனிமேல் எதிர்த்து நின்று போராடுவதற்கான ஒரு சக்தியையும் நீ உனக்குள் பெற்றுக்கொள்வாய். அவர்கள் தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உன்னிடத்தில் நிச்சயமாக எடுத்துச் சொல்வார்கள். என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று உன்னிடத்தில் எடுத்துரைப்பார்கள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடந்தது என்பதனை அவர்கள் சொல்கின்ற விதத்திலேயே நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஏற்பட போகின்ற திருப்பம் நிச்சயமாக உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டிருப்பாய் அல்லவா? அவரிடம் இருந்துதான் உனக்கான உதவி, அவரிடம் இருந்து உனக்கான அழைப்பு வரக்கூடிய நாள்தான் இந்த நாள். என் தங்கமே, அவர் உனக்கு உதவிகளை செய்ய முன் வருவதற்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்குகின்ற நேரம்தான் இந்த நாள். அதனால் உன்னுடைய மனபாரங்கள் குறைவதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக இந்த வராகியினுடைய பிள்ளை நீ என்பதனால்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதையும் நீ உணரப் போகின்றாய். உன்னை ஒருபொழுதும் நான் கைவிடுவது கிடையாது. சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்லத்தான் போகின்றாய். உனக்கான பொன்னான காலம் இன்றிலிருந்து தொடங்கப் போகின்றது. என் தங்கமே, யாருமே அத்தனை எளிதாக இங்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து விடுவது கிடையாது. தெய்வம் அதற்கான நேர சூழ்நிலைகளை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது இவரால் உதவியினை பெற வேண்டும் என்று எழுதியிருக்கும் பொழுது அதை யாராலும் அந்த நேரத்தில் மாற்றவும் முடியாது, தடைகளை உருவாக்கவும் முடியாது என்பதனை புரிந்து கொள். இன்று இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற நல்ல நாளில் என்னை சந்தித்திருக்கின்றாய். இனி எதற்காகவும் கலங்காதே.
எல்லா நாளும் உனக்கு மட்டுமே வெற்றி விடியலை தரக்கூடிய நாளாக இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.